நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். 1, 2 இல்ல அதற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் நீங்க எத்தனை பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலுமே அனைவருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு அப்டேட்டை இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரூபாய் 10,000 அபராதம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. இது யாருக்கெல்லாம் அபராதம் விதிக்கப்படும், எதனால் அப்படின்ற ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க முழு விவரத்தையுமே பார்த்துடலாம். நம்ம பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது அனைவராலுமே நம்ம தமிழகத்தில் கண்டிப்பாக டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது ரொம்பவே கம்பல்சரி. எல்லார்கிட்டையுமே இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இருக்கும். ஒரு சில நபர்கள் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் 2, 4, 5க்கு மேலே கூட யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அனைவருக்குமே ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எத்தனை வங்கி அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் செயல்படாத வங்கி கணக்குகள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் முக்கியமாக ரூபாய் 10,000 அபராதம் நாங்கள் கொடுக்க போகிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நிறைய நம்ம தமிழகத்துலன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கேம்ஸ்ன்றது நிறையவே நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அந்த ஸ்கேமர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் எந்த மாதிரியான வங்கி அக்கௌண்ட்லாம் செயல்படாமல் ரொம்ப நாளாக அப்படியே இருக்கோ அந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்ஸை சூஸ் பண்ணி அது மூலமாக டிரான்சாக்ஷன்ஸ் பண பரிவர்த்தனைகள் அப்படின்றது மேற்கொண்டுக்கிறாங்க. அந்த மாதிரியான பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே அதை முடக்கம் செய்யுங்க. அப்படி இல்லை அது நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அது மூலமாக ஸ்கேம்ஸ் ஏதாச்சும் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது உங்கள் தலை மேலே தான் விழும். உங்களுக்கு தான் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதமான சட்ட சிக்கல்கள்லையுமே நீங்கள் போயிட்டு சிக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கலாம், இல்லைனா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே ஒன்று இல்லைனா 2 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே போதுமான. அதற்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச அளவு அதை மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் சார்ஜஸ் அப்படின்ற ஒன்று கம்பல்சரி பிடிப்பாங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு தான் பணம் அப்படின்றது லாஸ் ஆகும். இந்த மாதிரி ஸ்கேம்ஸும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு ஒரு மினிமலான பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இது கம்பல்சரி அனைத்து வங்கிகளுமே இந்த இதை பின்பற்றணும், தனது வாடிக்கையாளர்களுக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு ஆர்பிஐ அனைத்து வங்கிக்கிட்டையுமே அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ இவை தான் இப்போ முக்கியமாக அப்டேட்டாக வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற நிறைய விதமான அப்டேட் உடனுக்குடனே வெளியாகிட்டுருக்கு. நிறைய பேருக்கும் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.